அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயல் 3ல இருக்கக்கூடிய திருக்குறள் அப்படின்றது பார்க்க போறோம். திருக்குறள் நிறைய மனப்பாட பகுதி அப்படின்றது இருக்க போகுது. மனப்பாட பகுதி இருக்கிற கொஸ்டின் மட்டும் சில கொஸ்டின் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல மனப்பாட பகுதி அப்படின்னு உங்களுக்கு மனப்பாட பகுதிக்கு 2 திருக்குறள் அப்படின்றது கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு எழுத தெரியணும். ஓகேவா? முடிக்கும் போது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பெரிது அப்படின்னு முடியக்கூடிய திருக்குறள் எழுதுங்க. அப்படி இல்லைன்னா அது அப்படின்னு முடியக்கூடிய ஒரு திருக்குறள் எழுதுங்க. அன்பு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அன்பும் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு திருக்குறள் எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த திருக்குறளை எழுதணும். ஓகேவா? அதனால திருக்குறள் தெரியாம என்ன பண்ணக்கூடாது, நீங்க எக்ஸாமுக்கு போயிடக்கூடாது. அப்ப ரொம்ப முக்கியமான திருக்குறள் அப்படின்றது பார்க்க போறோம். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் பப்ளிக் எக்ஸாம் போடக்கூடிய வீடியோஸ், லைவ்ஸ், அப்புறம் ஷார்ட்ஸ் அப்படின்றது உங்க நோட்டிபிகேஷனா வரும். அதனால ஏதாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வீடியோஸ் மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்கு. அதே மாதிரி லைக் பண்ணாம யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. இப்ப நம்ம திருக்குறள் அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திருக்குறள் என்ன அப்படின்னா, இல்வாழ்க்கை. அதுல இருந்து ஒரு திருக்குறள் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள். சில பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, சார் திருக்குறளை எனக்கு மார்க் போயிடுச்சு சார், 2 மார்க் போயிடுச்சு சார் அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஒன்று போட்டிருந்தப்போ கீழே திருக்குறள் 1 மார்க் போயிடுச்சு சார். ஏன் அப்படின்னு பார்த்தா அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எழுதியிருக்காங்க. ஓகேவா? அதனால திருக்குறள் நீங்க எழுதணும் அப்படின்னா முன்னாடி எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நிறைய தடவை எழுதி பார்த்துட்டு போயிருங்க. மனப்பாட புதிய மாதிரி ஸ்டார் போட்டிருக்க திருக்குறள் இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த திருக்குறள் கேட்டாலும் எழுதுற அளவுக்கு தெரியணும். ஓகேவா? திருக்குறளை இதான் முக்கியம் அதான் முக்கியம் அப்படின்னு பிரிக்க கூடாது. இதெல்லாம் திருக்குறள் எந்தெந்த ஸ்டார் போட்டிருக்கோ எல்லா திருக்குறளையும் படிச்சிருப்போம். அது 30 திருக்குறள் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா ஸ்டார் போட்ட திருக்குறளையும் நீங்க எக்ஸாமுக்கு கரெக்டா தெளிவா படிச்சுட்டு போயிடும். அதுல இருந்து கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப அதனால திருக்குறள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ரொம்ப முக்கியம். அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதுல அன்பு மரணம் உடையதாக இல்வாழ்க்கை விளங்குமானால் அதுவே வாழ்க்கையோட பண்பும் பயனும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் நிரல் நிறை அணி? ஓகேவா? நிரல் நிறை அணி அப்படின்னு போட்டுருக்காங்க அப்படின்னா, இல்வாழ்க்கை அன்புக்கு அரணாகவும் பண்புக்கு பயனாகவும் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு அணி கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். யாராச்சும் அணி இலக்கணம் எனக்கு தெரியல சார் அப்படின்னா முன்னாடி போட்டிருந்த அணி இலக்கண வீடியோ பாருங்க. அதுல உங்களுக்கு அணி அப்படின்னு என்னன்னு புரியும். இல்ல அப்படின்னா அப்கமிங்ல நான் உங்களுக்கு அணி இலக்கணத்துக்கு தனியாவே ஒரு வீடியோ அப்படின்றது போஸ்ட் பண்றேன். ஓகேவா? அப்ப அன்பு மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ரொம்ப முக்கியமான ஒரு வினா. எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்கு. அதனால இந்த திருக்குறள் அப்படின்றது இப்பயே படிச்சு வச்சுக்கோங்க. அன்பும் 2 சொல்லி இனுதான் வரணும். ஓகேவா? அன்பும் அரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை, இந்த எழுதான் வரணும். இந்த இல்லு போட்டக்கூடாது. ஓகேவா? இந்த சிறப்பிலகர இல் அப்படின்றதான் வரணும். பண்பு அப்படின்றது 3 சொல்லி தான் வரணும். சில பேர் என்ன பண்றீங்க 2 சொல்லி எல்லாம் போட்டு தப்பு தப்பா எழுதுறீங்க. பண்பும் பயனும் அது. அப்ப தெளிவா ரொம்ப நேர்த்தியா திருக்குறள் அப்படின்றது எழுதணும். அப்படி எழுதும் போதுதான் உங்களுக்கு எளிமையா என்ன பண்ண முடியும், 2 மார்க் அப்படின்றது கிடைக்கும். 4+2 இருக்குல்ல. அப்ப 2 மார்க் வேணும் அப்படின்னா திருக்குறள் கட்டாயமா படிக்கணும். ஓகேவா? கட்டாயமா உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், திருக்குறள் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஓகேவா? அதுக்கான பொருள் என்னது? ஒருவேளை உங்களுக்கு திருக்குறள் தெரியல அப்படின்னா அந்த பொருளை வச்சியாச்சும் என்ன பண்ணணும், அந்த திருக்குறளை மேக் பண்ண ட்ரை பண்ணணும். ஞாபகம் எழுத ட்ரை பண்ணணும். அன்பு மரணம் உடையதாக விளங்குமானால் அதே வாழ்க்கையோட பண்பும் பயனும் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது என்ன அணி அப்படின்னா நிரல் நிறை அணி. என்ன அணி? நிரல் நிறை அணி. ரொம்ப முக்கியமான ஒரு அணி. ஓகேவா? அடுத்து பாருங்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். ரொம்ப முக்கியமான திருக்குறள். ஓகேவா? உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறிகள் என்று வாழ்கின்றவர் வானுகுலத்துக்குள்ள தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படும். வானத்துல இருக்க தெய்வத்துக்கு இணையா மதிக்கப்படுவாங்க. ஓகேவா? உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறிகள் என்று வாழ்கின்ற. ஓகேவா? இந்த உலகத்துல அறநெறி. ஓகேவா? ஒரு நெறி அப்படின்னா அந்த ஒரு வழியில தான் இருக்கணும். இந்த நெறி அப்படின்னா ஒரு வழியில தான் இருக்கணும். உலகத்தில் வாழ வேண்டிய நெறியில் நின்று வாழ்கின்றவர். ஓகேவா? எந்த வழியில இருக்கணும், எந்த ஒரு வழியில இருக்கணும் அப்படின்றது உலகத்தில் வாழ வேண்டிய நெறியில இருக்கு வாழ்கின்றவர் வானுலகத்தில் உள்ள தெய்வத்துக்கு. வானுலகத்துல நம்ம தெய்வத்துக்கு இணையா ஒருத்தவங்களை வச்சிருக்கோம்ல, அவங்களுக்கு இவனும் ஒரே மாதிரிதான், வேற வேற கிடையாது, ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது, ஒரே மாதிரிதான் அப்படின்றத சொல்றாங்க. புரியுதா பாருங்க. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறிகள் என்று வாழ்கின்றவர் வானுலகத்தில் உள்ள தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுவார். வானுலகத்துல இருக்க தெய்வத்துக்கு இணையா மதிக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க. புரியுதா பாருங்க. உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறி என்று வாழ்கின்றவர் வானுலகத்தில் உள்ள தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுகின்ற. யாருக்கு மதிக்கப்படுறாங்க? வானுலகத்துல இருக்க தெய்வத்துக்கு மதிக்கப்படுறாங்களா. ஓகேவா? யாரு ஒருத்தவங்க அறநெறியில இருக்காங்களோ, உண்மையதான் பேசுவேன், திருட மாட்டேன் அப்படின்னு ஒரு அறநெறியில இருக்காங்களே, அவங்க யாருக்கு ஒப்புதல் படுத்துறாங்க? வானுலகத்துல இருக்க தெய்வத்துக்கு ஒப்புதல் படுத்துறாங்க. அப்ப வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திருக்குறள். சரியா?
அடுத்து செய் நன்றி அறிதல். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றுறது. செய்யாமல் செய்த உதவிக்கு என்னது, இப்போ வந்து நீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றான், டக்குன்னு ஒரு பெண்ணை கொடுக்குறான், ஓகேவா, எழுதுல உங்க பெண், ஓகேவா, உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றான், ஒரு பெண் கொடுக்குறான், அவன் எங்கேயாச்சும் அதை எதிர்பார்த்தானா, ஏதாச்சும் நமக்கு திருப்பி செய்வான் அப்படின்னு எதிர்பார்த்தான். அப்ப செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானமும் மாற்றுறது. தான் ஒரு உதவியும் செய்யாதிருந்தும் தனக்கு உதவி செய்த ஒருவருக்கு மண்ணுலகையும் மின்னலத்தையும் கொடுத்தாலும் ஈடாகாது, ஓகேவா. தான் ஒரு உதவியும் செய்யா, நான் வந்து உனக்கு முன்ன பின்ன உதவி செஞ்சதே கிடையாது, ஓகேவா, ஆனா என்ன பண்ற, எனக்கு எழுத பெண் இல்லை அப்படின்றதுக்காக எந்த ஒரு நோக்கமும் இல்லாம என்ன பண்ற, உன்னோட பெண் தர எக்ஸாம்ல, ஓகேவா, என்னது முன்ன பின்ன கூட எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோ, எக்ஸாம்ல எழுதிட்டு இருக்கேன், திடீர்னு என்னது பெண் இல்ல, ஓகேவா, நான் உன்கிட்ட கேட்கிறேன் பெண் இருக்கு அப்படின்ட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என்ன பண்ற, பெண் கொடுக்குற, ஓகேவா. தான் ஒரு உதவியும் செய்யாதிருந்தும், நான் வந்து உனக்கு எந்த உதவியுமே செஞ்சதில்ல, தான் ஒரு உதவி செய்யாதிருந்தும் தனக்கு உதவி செய்த ஒருவருக்கு மண்ணுலகையும் மின்னுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் இந்த மண்ணுலகத்தையும் இந்த விண்ணுலகத்தையும் வானத்தில் இருக்க உலகத்தையும் சரி பூமியிலையும் சரி கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. திருவள்ளுவர் எந்த அளவுக்கு எழுதியிருக்காரு அப்படின்றத பாருங்களேன். விண்ணுலகத்தையும் மண்ணுலகையும் கொடுத்தாலும் ஈடாகாது அப்படின்றத எழுதியிருக்காரு. ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. ஓகே, அதுக்கு எடுத்துட்டு பார்க்க போற திருக்குறள் அப்படின்றது நன்றி. நன்றி மறப்பது நன்றென்று, நன்று அல்லது நன்றே மறப்பது நன்று. இது ஒரு முக்கியமான திருக்குறள். நமக்கு தெரிந்த ஒரு திருக்குறள்ல ஒரு முக்கியமான ஒரு திருக்குறள், ரைட்டா. நமக்கு தெரிந்த திருக்குறள்ல முக்கியமான திருக்குறள் பாருங்க. ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதென்று. ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லன்று, ஆனால் தீமையை அப்பொழுதே மறந்து. யாராச்சும் ஒருத்தவங்க உங்களுக்கு தீமை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்பயே மறந்துடும். ஆனா உங்களுக்கு ஒருத்தவங்க நல்லது செஞ்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதை எந்த காலத்துக்கும் நீங்க மறக்கவே கூடாது, ஓகேவா. அது 7 ஜென்மத்துக்கும் அவங்களை மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒருவர் நமக்கு உதவி செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எனக்கு என்ன பண்ணீங்க, ஒரு உதவி செஞ்சுட்டீங்க, ஆனா ஒரு தீமையை செஞ்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தீமையை வந்து நான் அப்பயே மறந்துடுறோம். ஆனா நீங்க எனக்கு செஞ்சீங்கன்னா நன்மை, அது எந்த காலத்துக்கும் மறந்துடக்கூடாது. எனக்கு ஒரு உதவி செஞ்சிருக்கீங்க, எனக்கு ஒரு நன்மை செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதை நான் எந்த காலத்துக்குமே மறந்துடக்கூடாது. அதுதான் நன்றி மறப்பது நன்றென்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. அது இந்த திருக்குறள் தான், ஓகேவா. ஒருவருக்கு நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதன்று. ஒரு நமக்கு செய்த நன்மையை வந்து மறக்கவே கூடாது, ஓகேவா. ஆனா தீமையை செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அன்னைக்கே மறந்துடணும். அன்னைக்கே வந்து என்ன பண்ணணும், அந்த தீமையை மறந்துடணும். என்ன பண்ணக்கூடாது, 2 நாள் கழிச்சு சொல்லி காமிக்க கூடாது, நீ அன்னைக்கு என்னதை பண்ணல அப்படின்னு பண்ணக்கூடாது, சொல்லி காமிக்க கூடாது. அதுதான் இந்த திருக்குறள், ஓகேவா. நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. முக்கியமான ஒரு திருக்குறள், ஓகேவா. அடுத்து எண்ணன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டா முய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு. பாருங்க, எண்ணன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டா முய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு. எந்த அறத்தை அளித்தவருக்கும் தப்பி பிழைக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவர் செய்த உதவியை மறந்து விட்டவருக்கு உய்வே இல்லை, என்னது அந்த வாய்ப்பே கிடையாது. என்னது, எந்த ஒரு அறத்தை அளித்தவருக்கும் தப்பி பிழைக்க வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு நீங்க தப்பு பண்ணாலும், ஓகேவா, இந்த உலகத்துல எந்த தப்பு பண்ணாலும் அதுக்கு தப்பி பிழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்கு, ஓகேவா. அந்த அரணத்துல இருந்து இல்ல வந்து ஒரு கடல் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துல என்னது தப்பி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒருத்தவங்க செஞ்ச உதவியை நீங்க மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தப்பிக்க வாய்ப்பே கிடையாது, அதுக்கு வந்து வேற வழியே கிடையாது அப்படின்றத திருவள்ளுவர் சொல்றாரு. என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. எண்ணன்றி கொன்றாருக்கும் முய்வுண்டா முய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு. எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கு தப்பி பிழைக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒருத்தவங்க செஞ்ச உதவி என்னது, நான் வந்து உங்க உதவி செஞ்சிருக்கேன், ஆனா என்ன பண்ணிட்டேன், மறந்துட்டேன். அந்த மாதிரி மறந்துட்டேன் அப்படின்னா அதுக்கு 7 ஜென்மம் எடுத்தாலும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது, மறந்து விட்டவங்களுக்கு உய்வே கிடையாது அப்படின்றத யாரு சொல்றா, திருவள்ளுவர் சொல்றாரு, ஓகேவா. என்னதான் திருக்குறள் வந்து நமக்கு எக்ஸாமுக்காக படிச்சாலும் கொஞ்சம் அந்த திருக்குறள் படி கொஞ்சம் நடக்கணும், ஓகேவா. என்ன சொல்றாங்க, இதுல என்ன தெரியுது, என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் லைஃப்ல அப்ளை பண்ணி நீங்க நடக்கணும், ஓகேவா. சும்மா 2 மார்க்குக்கு சார் 2 மார்க் தான் சார் படிக்கிறேன், யாராச்சும் வந்து இந்த திருக்குறளை வந்து 2 மார்க் இல்லை அப்படின்னா திருக்குறள் பக்கம் திரும்புவீங்களா, திரும்பவே மாட்டீங்க, ரைட்டா. அதனால வந்து ஜஸ்ட் கடமைக்கு எனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்றதுக்காக திருக்குறளை அணுகாதீங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, அதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்றத அணுகி அந்த விஷயத்தை நீங்களும் பொருளா புரிஞ்சுக்கிட்டு அதை லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, ஓகேவா. அதான் எண்ணன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டா முய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு. எந்த அறத்தையும் அளித்தவருக்கு தப்பி பிழைக்க வாய்ப்பு இருக்கும். ஆனா எந்த ஒரு தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு தப்பி பிழைக்க ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனா ஒருத்தவங்களோட உதவியை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா அது தப்பி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றத சொல்றாங்க, புரியுதா. அடுத்து பாருங்க, அக்காமை செல்வத்திற்கு யாதினன் வெக்காமை வேண்டும் பிறன் கைப்பொருள். இது எந்த அதிகாரத்துல சொல்றாங்கன்னா வெக்காமை அப்படின்ற அதிகாரத்தை சொல்றாங்க. ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வழி எது என்றால் அவர் பிறருடைய கைப்பொருளை விரும்பாது இருத்தல், ஓகேவா. ஒன்ட்ட செல்வம், ஓகேவா, ஒன்ட்ட காசு பணம் குறையாம இருக்கணும் அப்படின்னா இன்னொருத்தவங்களோட செல்வத்தை பார்த்து என்ன பண்ணணும், அதை அபகரிக்கணும், அதை வந்து நான் எடுக்கணும், அதை விரும்புறதே தப்பு, ஓகேவா. அது எனக்கு வேணும், அவங்களோட செல்வம் பொருள் வேணும் அப்படின்னு நீ விரும்புறல, அவனோட பொருளை நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறல, அதுவே உன் செல்வத்தை வந்து குறைச்சிடும் அப்படின்றத திருவள்ளுவர் சொல்றாரு. அதான் அக்காமை செல்வத்திற்கு யாதினன் வெக்காமை வேண்டும் பிறன் கை பொருள். அக்காமை செல்வத்திற்கு யாதினன் வெக்காமை வேண்டும் பிறன் கை பொருள். ஒருடைய செல்வம் குறையாது இருக்க, ஒருத்தவங்களோட செல்வம் குறையாம இருக்க வழி என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய செல்வம் ஒன்ட்ட இருக்க செல்வம் குறையக்கூடாது அப்படின்னா என்ன வழி அப்படின்னா, இன்னொருத்தவங்களோட பொருள் இருக்குல்ல அதை பார்த்து நீ விருப்பப்படக்கூடாது,
இன்னொருத்தவங்களோட செல்வம் இருக்குல்ல, அதை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, விருப்பப்படக்கூடாது. அது எனக்கு வேணும், இதை நான் அபகரிச்சுக்கணும், இதை நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்மளோடது நீ ஆசைப்படக்கூடாது. அதுதான் இந்த திருக்குறளோட அர்த்தம். ஓகேவா? அஃகாமை செல்வத்திற்கு யாதினின் வெஃகாமை வேண்டும் பிறன் கை பொருள். அத திருக்குறளோட அர்த்தம் தான். அஃகாமை செல்வத்திற்கு யாதினின் வெஃகாமை வேண்டும் பிறன் கை பொருள். ரொம்ப ஒரு முக்கியமான திருக்குறள். கண்டிப்பா கேட்பாங்க. கேட்கும்போது கரெக்டா எழுதணும். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பொருள் என முடியும் திருக்குறளை எழுதுக, அஃகாமை என தொடங்கும் திருக்குறளை எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது ரொம்ப கரெக்டா நேர்த்தியா தெளிவா எழுதணும். சரியா? அப்ப அஃகாமை செல்வத்திற்கு யாதினின் வெஃகாமை வேண்டும் பிறன் கை பொருள். திருக்குறள் தெளிவா எழுதணும். அப்ப ஒருடைய செல்வம் குறையாம இருக்க என்ன பண்ணணும், வழி எது அப்படின்னா, பிறருடைய கைப்பொருளை நம்ம விரும்பக்கூடாது, பிறருடைய கைப்பொருளை எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது. அதுதான் இதெல்லாம் சொல்றது. அஃகாமை செல்வதற்கு யாதினின் வெஃகாமை வேண்டும் பிறன் கை பொருள் அப்படின்றது. புரியுதா? ரொம்ப ஒரு எளிமையான திருக்குறள். ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? அடுத்த திருக்குறள் போலாம். அடுத்து, மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தால் அதனான் வரும். ஓகேவா? மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தால் அதனான் வரும். தீமையான விளைவுகள் சினத்தாலே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறத்துவிடும். சினம் அப்படின்னா கோபம் அப்படின்றது பொருள். ஓகேவா? உன் கோபம் தான் உன்னை அழிக்கும். ஓகேவா? அதனால இந்த இடத்துலையும் கோபப்படக்கூடாது. தீமையான விளைவுகள் சினத்தாலே ஏற்படுத்தும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல், யார்ட்டையும் போயிட்டு கோபப்படக்கூடாது. ஓகேவா? செய்யல அப்படின்னா பண்ணு, அதனால பொறுமையா சொல்லணும். யார்ட்டையும் நம்மளோடது போயிட்டு கோவப்பட்டு அவங்கள மனசு கஷ்டப்படுற மாதிரி விஷயத்த பேசுறது, அவங்களை வந்து என்ன பண்றது, ஹர்ட் பண்றது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்ப தீமையான விளைவுகள் சினத்தாலே ஏற்படும். தீமையான விளைவுகள் எதால ஏற்படும்? சினம். சினம் அப்படின்னா கோபம். அந்த கோபத்தாலதான் ஏற்படும். அதனால யாரிடத்திலையும் சினம் கொள்ளாமல் அதை மறந்து விட வேண்டும் அப்படின்றத சொல்றாங்க. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். ஒருவர் தன்னைத்தான் காத்துக்கொள்ள விரும்பினால் சினம் வராமல் ஒருத்தவங்களுக்கு வந்து தன்னைத்தான் காத்துக்கொள்ள சினம் வராம இருக்கணும். ஓகேவா? சினம் அப்படின்னா கோபம். ஒருவர் தன்னைத்தான் காத்துக்கொள்ள விரும்பினால், தன்னைத்தான காத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா சினம், கோபம் அப்படின்றது வரக்கூடாது. சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். காக்காவிட்டால் சினம் நம்மையே அழிச்சிடும். அந்த கோபம் அப்படின்றது நம்மையே அழிச்சிடும். அந்த கோபம் அப்படின்றது நமக்கு தெரியாம நம்மளே அழிச்சிடும். அப்ப எந்த இடத்துலயும் நம்ம கோபமே படக்கூடாது. கோபப்படாம நிதானமா இருக்கணும். அப்ப சினம் அப்படின்றது படக்கூடாது, கோபம் அப்படின்றது படக்கூடாது. ஒருவர் தன்னை தான் காத்துக்கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். காக்கா விட்டால் சினம் நம்மையே எழுது. காக்கா அப்படின்னா சினம், அந்த கோபம் அப்படின்றது நம்மையே அழிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமா புனையை சிடும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமா புனையை சிடும். சினம் தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு, அது ஒரு சுற்றம் என்னும் பாதுகாப்பு தப்பையும். என்னது சினம் அப்படின்றது, அந்த கோபம் அப்படின்றது தன்னை சேர்ந்தவரையும், உங்களை சுத்தி இருக்கவங்களையும் அழிச்சிடும் அந்த கோபம் அப்படின்றது. அது மட்டும் இல்லாம ஒரு சுற்றம், ஒருத்தவங்களோட சுத்தி இருக்க தெப்பம், ஓகேவா, பாதுகாப்பு தெப்பம் இருக்குல்ல, அதையும் சுட்டு அழிச்சிடும். நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க, இல்ல ஏதாச்சும் ஸ்கூல்ல படிக்கிறீங்க அப்படின்னா கூட கோபம் அப்படின்றது படக்கூடாது. அது உங்களை மட்டும் அழிக்காம சுத்தி இருக்கவங்களையும் சேர்த்து அழிச்சிரும். சுத்தி இருக்க அந்த பாதுகாப்பு தப்பத்தையும் சேர்த்து அழிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் சினம் என்னும் சேர்ந்து அறை கொல்லி இனம் என்னும் ஏமா புனையை சுடும் அப்படின்றது. அடுத்து, நுண்ணிய நூற்பலர் கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். ஒருவர் நுட்பமான நூல் பலவற்றை கற்றிருந்தாலும் அவருக்கு இயல்பாக உள்ளதால் அறிவே மேல் தோங்கி தோன்றும். உன்னதான் வந்து பல நூல்கள் கற்று உனக்கு தெரிஞ்சிருந்தாலும், பல நூல்களை படிச்சு வச்சு நீ அறிஞ்சிருந்தாலும் அவருக்கு இயல்பாக உள்ளதாகும் அறிவே மேலும். உனக்கு என்ன இயல்பா ஒரு அறிவு இருக்கோ அதுதான் என்ன பண்ணும், மேலோங்கி நிற்கும். அதுதான் என்ன பண்ணும், எப்பயுமே மேலோங்கி நிற்கும் அப்படின்றது. அப்ப என்னென்ன திருக்குறள் பார்த்தோம் அப்படின்றத பாருங்க. நுண்ணிய நூற்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நுண்ணிய நூற்பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். அடுத்து, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமா புனையை சுடும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமா புனையை சுடும். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். ஓகேவா? அடுத்து, மரத்தில் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும். மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தால் அதனால் வரும். மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தால் அதனால் வரும். அஃகாமை செல்வத்திற்கு யாதினின் வெஃகாமை வேண்டும் பிறன் கைப்பொருள். அஃகாமை செல்வத்திற்கு யாதினின் வெஃகாமை வேண்டும் பிறன் கைப்பொருள். அஃகாமை செல்வதற்கு யாதினின் வெஃகாமை வேண்டும் பிறன் கைப்பொருள். அடுத்து, எண்ணன்றி கொன்றார்க்கு முய் உண்டாமை விலை செய்நன்றி கொன்ற மகருக்கு. எண்ணன்றி கொன்றார்க்கு முய் உண்டாமை விலை செய்நன்றி கொன்ற மகருக்கு. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஓகேவா? செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் ஆணகமும் ஆற்றல் அறியுது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் வையத்தில் வைக்கப்படும். அன்பு மரமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள் அப்படின்றது பார்த்திருக்கோம். இந்த திருக்குறள் எக்ஸாமுக்கு கண்டிப்பா படிச்சுட்டு போகணும். இதுல இருந்து உங்களுக்கு 2 மார்க் அப்படின்றது கேட்பாங்க. நம்ம பார்த்த முக்கியமான ஸ்டார் போட்ட திருக்குறள், மனப்பாட திருக்குறள்லாம் தயவு செஞ்சு எழுதி பார்த்துருங்க. எழுதி பார்த்து அந்த அர்த்தத்தோட படிச்சு புரிஞ்சுக்கோங்க. கேட்கும் போது உங்களுக்கு எழுத தெரியும். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.
மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம். இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.